ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி, அரசியல் திறனாய்வாளர், மேனாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், வழக்கறிஞர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. இந்திய அளவில் நிறைய புது புது கட்சிகள் வருது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒன்று வருது. இங்கே அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறார். ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் பேராய கட்சியிலிருந்து ஒரு பழமையான இந்தியாவினுடைய பழைய கட்சியை சேர்ந்தவர் நீங்கள். இந்த மாதிரி உருவாகிற கட்சிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஏற்கனவே இருக்கிற நீங்களாம் ஒரு போதாமை இருக்குது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களா? ஏன்னா சோசியலிச உலகத்தை அரசியல் பேசுகிற சோசியலிச கட்சிகள் இருக்குது, அது இளைஞர்களை இருக்கலையா? நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி தந்தோம், காந்தி, நேரு, இந்தியாவின் முதல் சுதந்திர தேர்தலை வெள்ளக்காரன் சிரிச்ச நேரத்தில் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஜனநாயக நாட்டில் 52 நடத்தி சாதிச்சு காமிச்ச கட்சி, இவ்வளோ பெருமைகளை மாறுதட்டுற காங்கிரஸ், பாட்டாளி வர்க்கமே ஒன்று சேர் என்று சொல்லுகின்ற இடதுசாரிகள், சமூக நீதி பேசுகிற திராவிட இயக்கங்கள், இந்த கட்சிகளாம் தாண்டி இளைஞர்களுக்கு ஒரு காக்ரோச் பார்ட்டியும் ஒரு இன்ஸ்டாகிராம் கட்சியும் அண்ணாமலை தொடங்க மாட்டாரா, இல்லை வேற ஏதாவது நடிகர் தொடங்க மாட்டாரான்னு போகக்கூடிய சூழல் இருக்குல்ல. இது ஒரு கட்சி கடந்து ஒரு அரசியல் பார்வையாளராக அப்படி பார்க்குறீங்க? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க மத்தியில் இருக்கிற இம்பேஷன்ஸ். அவங்க பொறுமை இழந்துட்டாங்க. ஏன் பொறுமை இழந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 50 வயது கடந்த பிறகும் கூட ஒரு பெரிய கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைப்பது என்பது ரொம்ப சங்கடம். உங்க கட்சி உட்பட, எல்லா கட்சியும் உட்பட. நான் என் கட்சியை விருதுலாம் நான் பேசல. ரெண்டாவது, அரசியல் அதிகாரம் ஜனநாயகத்துல தொடர்ந்து ஒரு சிலர் கைகளில் இன்னைக்கு நான் பாருங்க, இப்ப கூட நான் கர்நாடகா கேபினெட் எனக்கு உடன்பாடு இல்லை. கர்நாடகா கேபினெட்ல இப்ப அமைச்சரா இருக்கவங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா 15 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் அமைச்சரா இருக்கிறாங்க. இது இன்னும் அங்க இத மாதிரி ஒரு மூமெண்ட் வரல. நான் என்ன சொல்றேன், அவன் பாக்குறான் எம்எல்ஏ எத்தனை முறை எம்எல்ஏ, 10 முறை எம்எல்ஏ, 8 முறை எம்எல்ஏ. சரி, இவர் போறா கிடைக்குன்னா அவன் பையனை கொண்டாந்து வச்சுட்டு போறாரு, இல்ல அவர் மனைவி போட்டி போடுறா. சரி, இவர் எம்எல்ஏ இருக்காருயா, நான் முனிசிபல் சேர்மனா வர்றேன். முனிசிபல் சேர்மன் யாருன்னா அவருடைய மனைவி முனிசிபல் சேர்மனா வர்றா. சரி, எனக்கு கட்சியில அதிகாரம் முடியா, நான் மாவட்ட செயலாளராக இருக்கேன் அப்படின்னா ஒரு மாவட்ட செயலாளர் 35 வருஷம் இருக்கிறாரு. இவங்களுடைய வாழ்க்கை வசதிகள், இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பாக்குறாரு. இவன் என்னைக்கு இந்த 50 வயசுக்காரனுக்கு பதவி வரும் நீங்க சொல்லுங்க? அப்பதான் இன்னைக்கு அண்ணாமலையினுடைய கட்சியினுடைய நோக்கமே அதை போல சலிப்போடு இருக்கின்ற இளைஞர்களை நோக்கி தான் அவர் பண்றாரு அண்ணாமலை. ஆமா, இப்ப நானே பாத்தீங்கன்னா I have written 4 letters to ராகுல் காந்தி. நான் சொன்னேன், 2 தடவைக்கு மேல தயவு செய்து யாருக்கும் எலெக்ஷன்ல போட்டி போட வாய்ப்பு கொடுக்காதீங்க. 70 வயதுக்கு மேல there is no electoral politicsங்கிறத கான்ஸ்டிடியூஷனா கொண்டாங்க. 70 வயசுக்கு மேல தேர்தல் அரசியல் கிடையாது. 2 முறைக்கு மேல தேர்தலில் போட்டி போடக்கூடாது. தொடர்ந்து ஒரு முறை கட்சி பணிக்கு திரும்பணும். ஒரு முறை கட்சி பணிக்கு போயிட்டு திரும்ப நீங்க வேணா வந்துக்கலாம். யாருக்குமே ஒரு 3 terms, அதுக்கு மேல பார்லிமெண்ட் அசம்பிளி கிடையாது. மந்திரிகள்னா இவ்வளவு நாள் தான் மந்திரி. இதெல்லாம் பண்ணுங்க. இது வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகுது. எங்களை தவிர வேற யாரும் மந்திரி ஆக முடியாது, என்னை தவிர யாரும் முதலமைச்சர் ஆக முடியாது, என்னை தவிர யாரும் அமைச்சராக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இளைஞர்கள் மத்தியில, அதுதான் சலிப்பு. ஆனா இந்த பார்வையில இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க சொல்றது ஜெனரலா ரொம்ப சரி. காமராஜர் மாதிரி ஒரு முதியவருக்கு அந்த வாய்ப்பு பறிபோகலாம். கலைஞர் மாதிரி ஒரு 80 வயது தாண்டிய முதியவருக்கு அது கலைஞர் மாதிரி, பேராசிரியர் மாதிரி, நாவலர் மாதிரி, இந்த மாதிரி எவ்வளவோ திறமையான சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலமுறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஏன் உங்க கட்சியில் ஆயக்குடி பொன்னம்மாள் போன்றவங்கெல்லாம் தொடர்ந்து வெற்றி பெற்றாங்க. ஒரு பெண் ஆளுமை காங்கிரஸ்ல இருந்தது தெரியும். இந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்கல்ல, கட்சி கடந்த ஆளுமைகளா இருந்து தொடர்ந்து வெற்றி பெறாங்க. இப்ப இந்த மாதிரியான பைலாஸ் நீங்க கட்சியில போட்டீங்கன்னா ஒரு திறமையானவர் 3வது முறை வருவதற்கான வாய்ப்பு குறையும். மக்களே தேர்ந்தெடுக்க ஆசைப்பட்டாலும். இந்த மாதிரி எத்தனையோ இடதுசாரி தோழர்கள், ஜோதி பாசு எல்லாருமே இருக்கிறாங்க. ஏன் பாஜக நமக்கு கொள்கை ரீதியா மாறுபட்டா கூட வாஜ்பாய் பலர் வருவதற்கான வாய்ப்பு குறையும். இல்ல பூபேஷ் குப்தா, இவங்களாம் நீங்க சொல்லக்கூடிய வயது கடந்தும் மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதியாக இருந்தவர்கள். அப்ப அந்த தன்மை குறையும் இல்ல இந்த மாதிரி எல்லாம் பைலா போட்டா? என்ன சொல்றேன், நீ அதனால நீங்க ஒரு பெரிய செக்ஷன் வாழ்க்கையில வாய்ப்பே இல்லாம வெளியே போயிருவாங்களா?
நீங்க வந்து இப்போ அமெரிக்கன் சிஸ்டம் எப்படி இருக்கு, நீ 2 தடவைக்கு மேல பிரசிடண்டா போடக்கூடாது. அது ஜான் கென்னடியாக இருந்தாலும் சரிதான், பாரக் ஒபாமாவாக இருந்தாலும் சரிதான், ரூஸ்வெல்ட்டாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், 2 முறைன்னா காமராஜர் 3 முறை முதலமைச்சர், 2 முறை நான் என்ன சொல்றேன், நான் அதுக்கு பிறகு காமராஜர் அரசியல் அந்த இடம் வந்து வெற்றிடமா இருக்கவே இருக்காது. யாராவது ஒருத்தர் தனிப்பட்ட நீங்க யாராவது ஒருத்தர் வராம எப்படி போயிடுவாங்க? ஒரு மன்மோகன் சிங் எங்க இருந்து வந்தாரு, ஒரு நரசிம்மராவ் எங்க இருந்து வந்தாரு? ஆனா அவர்கள் மீது அந்த விமர்சனம் இருக்குல்ல, அரசியல்வாதி கிடையாது, நரசிம்மராவ் அரசியல்வாதி கிடையாது, இவர் மன்மோகன் சிங் இவங்க வந்து ஒரு பியூரோக்ராட்டா இருந்து வந்தாங்க அப்படிங்கிற விமர்சனம் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ். இனிமேல் வந்து அதெல்லாம் அடிபட்டு போச்சுங்கிறேன் இந்த ஜெனரேஷன்ல. நீங்க நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ற ஜெனரேஷன் அதான் நினைக்கிறான், எதுக்கு அரசியல்வாதி தான் எம்எல்ஏ ஆகணுமா? நான் இப்ப இன்னைக்கு பாருங்க, இந்த காக்ரோச் பார்ட்டிக்காரன் காலையில தான் வந்து அமெரிக்காவில இருந்து வந்திருக்காரு. 30 வயசு பையன் மார்னிங்ல தான் அமெரிக்காவில இருந்து வந்திருக்காரு. என்னை வந்து சரண்டரிங் மை செல்ஃப் டு தி நேஷன்ங்கறான். நீ அது அப்பீல் ஆகுது சார். நான் இன்னைக்கு சொல்றேன் கேளுங்க, இன்னைக்கு வந்து அண்ணாமலையினுடைய அந்த கோரிக்கை, என் கட்சியில வந்து 2 முறைக்கு மேல எம்எல்ஏ கிடையாது, யாருக்கும் வந்து நிரந்தரமான இதே கிடையாது. அந்த வார்த்தைகள் வந்து நிச்சயமாக பல கட்சிகளுடைய பீடங்களை வந்து தகர்க்கும். அண்ணாமலையோட அதுலதான் நம்ம அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நீ மற்ற கட்சிகள் தயவு செய்து உடனே சுதாரிச்சு, அவன் பிஜேபி சுதாரிச்சுட்டாங்க. பிஜேபியோட பிளான் தான் அதுதான் பிளான். அவங்களுக்கு வந்து சரி, இனிமேல் பிஜேபி போனே ஆகாது. தமிழ்நாட்டில் வந்து இனிமேல் பிஜேபியை போட்டு முயற்சி பண்றதுல அர்த்தம் இல்லை. அந்த மக்கள் ஒரு நாளும் பிஜேபிங்கிற லேபிள்ல நம்மளை எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து மாநிலம் சார்ந்துதான் யோசிப்பாங்க, மாநில பார்வை தான் அவங்களுடைய பார்வை. ஆகவே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த கேம் அவங்கள வச்சுதான் ஆடணும்னு சொல்லி அவர் சொல்லாரு பாருங்க, தேசிய கட்சிகள் வந்து தமிழக மாநில மொழிகளில் பேசுவதில்லைன்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்ப அவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. காங்கிரஸ் எதுக்கு தயாராகல? காங்கிரஸ் அதனாலதான் வந்து எதுக்காக வேண்டி நீங்க பாஜக வந்து வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது? அதெல்லாம் நம்ம கானஸ்டா நம்ம பேசணும்ல. பாஜக ஏன் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது, ஏன் வந்து அதை வந்து இவ்வளவு தவறுகளுக்கு பிறகு இத மாதிரி ஒரு ஒஸ்ட் கவர்மெண்டே கிடையாது, இவ்வளவு மாதிரி ஒரு ஊழல் நிறைந்த அரசாங்கமே கிடையாது மோடி அரசை போல. பொருளாதாரத்தில் தோல்வி, வெளியுறவு கொள்கையில் தோல்வி, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் தோல்வி, இந்த நாட்டில் வந்து பலவிதமான பிரச்சனைகள், இவ்வளவுக்கு இடையில ஜெயிச்சு கொண்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல. ஸோ நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே இருக்கிற எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த கரண்டினுடைய சேஞ்சை உணர்ந்து அதுக்கு தகுந்தாற் போல அங்க இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் தயவு செய்து ஒதுங்கி கொண்டு இளைஞர்கள் கையில அந்தந்த கட்சியை ஒப்படைச்சாங்கன்னா அந்தந்த இயக்கங்கள்லாம் தப்பும். அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஓகே, இவங்க ஏற்கனவே இருக்க சலிப்பில் வெறுப்பில் இருந்து உருவாகிறாங்க, பட் அந்த கட்சியினுடைய பின்னணி பண்ணணும். திடீர்னு ஒரு இன்ஸ்டாகிராம்ல உருவாகிறாங்க, வந்து இறங்குறாங்க, இளைஞர்கள் போறாங்கல்ல, ஒரு தத்துவம் வேணாம், ஒரு கொள்கை வேணாம், ஒரு அனுபவம் வேணாம், எதுவும் வேணாம், பார்க்க யங்ஸ்டரா இருக்கணும், சமூக வலைதளங்களை இயங்கணும், ஊழலுக்கு எதிராக பேசணும், இருக்கிற கட்சியெல்லாம் தப்புன்னு சொல்லணும். இது பார்க்க ஒரு கவர்ச்சியாகவும் ஈர்ப்பாகவும் இருக்கும். இது ஒரு சரியான கட்டுமானமா இருக்குமா? இல்ல, இப்ப நேபாளில் என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா, நேபாளில், பங்களாதேஷ்ல என்ன நடந்தது பாத்தீங்களா? ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூகத்துல நடக்கிற பல விதமான கோளாறுகளினால வரக்கூடிய எஃபெக்ட் தான். அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வாழ்க்கை வசதிகள் வந்து இன்னைக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த கேப் பிட்வீன் த ரிச் அண்ட் த புவர் இருக்கு பாத்தீங்களா, இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் இடையில உள்ள இடைவெளி வந்து ரொம்ப கிளாரிங்கா தெரியுது. முன்னாலதான் வந்து என் வீட்டுல என்ன வசதி இருக்கு, என் வீட்டுல என்ன கார் இருக்கு, எனக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்து பாக்குறான், அவர் வீட்டுல 4 பென்ஸ் நிக்கிறா, அவர் வீட்டுல அந்த வசதி இருக்கு, இந்த வசதி இருக்கு, அந்த ஏசி இருக்கு, இந்த ஏசி இருக்கு, நம்ம வீட்டுல ஒண்ணும் இல்லை, அவன் என்ன உழைச்சாரு, நான் என்ன உழைக்கல. இந்த கேள்வியெல்லாம் இளைஞர்களுக்கு வருகின்ற போது வந்து அவங்க இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்றாங்க. சோ இதை வந்து சிஸ்டம் வந்து சரி பண்ணணும். இல்ல, இது அந்த நேரத்து கோபம் வெறுப்பில் உருவாகிற அரசியல்ங்கிறது ஒரு சரியான அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இலங்கையில வந்து அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல, ராஜபக்சே அடிச்சு வரட்டினதுல அடுத்த கவர்மெண்ட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிடுது இல்ல. இல்ல, இப்ப நேபாளத்துக்கு பண்ணதுக்கு முன்னாடி அமெரிக்கா சதி இருக்குங்கிறாங்க, வலதுசாரிகள் கான்செப்ட் இருக்குங்கிறாங்களே நேபாளத்துல உருவானதெல்லாம், அது ஒரு மாவோயிச கம்யூனிசத்துக்கு எதிராக இந்த ஜென்சி கிட்ஸை வச்சு விளையாண்டதுன்னு சொல்றாங்களே. அமெரிக்காவும் இந்த மாதிரி தெரியுமே, அமெரிக்கா என்னென்ன பண்ணணும் தெரியும். என்ன சொல்றேன் ஜீவா, ஆல் செட் அண்ட் டன். Every generation will find its own government, its own leaders. நம்ம வந்து அவுட் கோயிங் ஜென்ரேஷன் வந்து அந்த ஜென்ரேஷனை நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய ரைட்லாம் இப்ப நமக்கு இல்லை. அவங்க என்ன சொல்லலாம், we are matured enough. இல்ல, வரலாறு தெரியாத ஒரு கூட்டம் வரலாறு படைக்க முடியாதுல்ல. பெரியார் யாரு, அண்ணா யாரு,
காமராஜர் இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் பழசு, இப்போ நாங்கள் பிசிஎஸ்சிலாம் கிடையாது, எங்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்றதே தவறு தானே. பேசாதீங்க நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம வந்து பேசக்கூடிய ஆட்களை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். நம்ம பேசி கொண்டிருக்கிற கடமையை தான் நம்ம செய்யணுமே ஒழிய நாம் பேசுறதெல்லாம் நீ கேட்டுத்தான்பா ஆகணும்னு நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. கேட்டீங்களா? ஆனால் அதை தொடர்ந்து செய்யணும். ரெண்டாவது, நான் பேசும்போது நான் பேசக்கூடிய ஆளுடைய தகுதி அவன் பார்க்குறான். when I talk about வந்து காமராஜ், when I talk about கக்கன், when I talk about their ideologies, their life sacrifice, அதெல்லாம் சொல்றதுக்கு இவர் யாரா? இவர் அதை வந்து வெறுமனை பேசிதானடா அவர் பேசுறாரு. இவருடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி தியாகம் இருக்கா, அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் இருக்கா, அந்த மாதிரி வந்து இழப்புகள் இருக்கா? ஸோ அது வரும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அந்த 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 அதில் வந்து எல்லா கட்சியுமே வந்து தப்பு பண்ணியிருக்கோம். அதனால நான் அந்த பிளேமிங் அந்த ஜென்எசட்டை விட்டுட்டு நம்ம எதனால இது நடக்குங்கிறத தான் நான் முதலே சொன்னேன். நான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு தான் சொன்னேன், ஒருவேளை நான் எல்லாரும் சொல்ற மாதிரி பயப்படுற மாதிரி விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா எல்லா கட்சிகளும் உட்கார்ந்து ஒரு ஆன்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்னு சொன்னேன். ஐ திங்க் த டைம் ஹஸ் கம். நம்ம என்ன பண்ணணும், இப்போ நீங்க வந்து வேர் டு பிகின் த ப்ராசஸ் நம்மகிட்ட தானே ஆரம்பிக்கணும். அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். நம்ம ஐடியாலஜி சொல்லுவோம், தத்துவங்களை சொல்லுவோம், வரலாறு சொல்லுவோம். பட் அந்த ஜென்ரேஷனுடைய ஆஸ்பிரேஷன்ஸை நம்மளால வந்து நிப்பாட்டிட முடியாது. அதை வந்து எப்படி வந்து சேனலைஸ் பண்றதுங்கிறது தான் நமக்கு இருக்கிற சேலஞ்ச். இப்ப அண்ணாமலை கட்சிங்கிறது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த கட்சியிலிருந்து வாக்குகள் அதிகம் பிரிக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலையுடைய கட்சி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2014 வந்து அண்ணா ஹசாரேன்னு ஒரு ஆள் வந்தார் திடீர்னு. அவர் திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து உட்கார்ந்து ஊழலுக்கு எதிரான போராட்டம். உடனே அவரோட இந்த பாபா ராம்தேவ், இந்த அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க. உடனே மீடியா வந்து ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்து 24/7 கடைசியில் யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் உண்ணாவிரதம் இருக்கிற இடத்துல போய் அவரை போய் கும்பிட்டு உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கிடுங்கன்னு சொல்ல, அவர் இது ஒரு கரப்ட் ரெஜிம் அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அது பிறகு எல்லாம் அந்த லோக்பால் ஆக்ட் அது இதுன்னு நிறையா வந்து முடிஞ்சு போச்சு. மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு கீழே விழுந்தது. அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து வெல் செட்டில்டாக போயிட்டார் அண்ணா ஹசாரே. அவருடைய என்ஜிஓவுக்கு வந்து பெரிய ஃபண்டிங் கொடுத்தாங்க. கிரண் பேடியை வந்து பாண்டிச்சேரி கவர்னர் ஆக்குனாங்க. கெஜ்ரிவால் வந்து சிஎம் ஆயிட்டாரு. பாபா ராம்தேவ் வந்து 3 வருஷத்துல 40,000 கோடி பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆயிட்டார். பிரசாந்த் பூஷன் சொன்னாரு, இதுக்கு பின்னால ஆர்எஸ்எஸ் இருக்குங்கிறது எங்களுக்கு பிறகுதான் தெரியும்னு பிரசாந்த் பூஷன் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ ஆர்எஸ்எஸ் ப்ரிப்பேர்டு த ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டை ப்ரிப்பேர் பண்ண பிறகு அதுக்கான நடிகர்களை அதே ப்ரொக்யூர் பண்ணுது. இந்த ஸ்கிரிப்டை வச்சு நடிச்சா யார் நடிச்சா எடுபடும், அதுக்காக வேண்டி அண்ணா ஹசாரேன்னு ஒரு காந்திக்குள்ளாவோட ஒருத்தனை பிடிச்சிட்டு வருது. ஸோ மக்களுக்கு இருக்கிற ஒரு மதம் மேல இருக்கிற ஈர்ப்புக்காக வேண்டி பாபா ராம்தேவை கூட்டு வருது. கிரண் பேடி ஒரு ஹானஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர், அதுக்காக வேண்டி அந்த அம்மாவை பிடிச்சிட்டு வருது. இவங்களை வச்சு இந்த கவர்மெண்ட்டை காலி பண்ணிட்டு அதான் அவங்களுடைய பிளான். அதே தான் இன்னைக்கு இப்போ வந்து அண்ணாமலை. நமக்கு வந்து தெரியுது இல்லை, நீங்க வந்து ஒரு கட்சியில வந்து நான் ஒரு கட்சியை விட்டு நான் போறேன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட முடிஞ்சு போச்சு. இந்த கட்சியை விட்டு போறேன், நான் போய் ஒருத்தட்டையா போய் நான் போயிட்டு வரேங்க, நீங்க போயிட்டு வாங்க, நல்லா இருங்க, இப்படியா வந்து கட்சிகள் பிரிந்திருக்கிறது? எத்தனை கட்சிகள் பிரிவை நம்ம பார்த்துருக்கிறோம். இவர் வந்து கவர்மெண்ட்ல என்ன சீஃப் செக்ரட்டரியா இருக்காரா? இவர் போய் ரெசிக்னேஷன் கொடுக்கறதும் மறுநாள் அதை அக்செப்ட் பண்றதும் அதெல்லாம் என்ன? அதாவது இவர் போறாரு அரசு அதிகாரம். அதாவது எதுக்குன்னா so that வந்து ஜனங்களுக்கு இஸ் டீலிங்க் ஃப்ரம் பிஜேபிங்கிறத வரணுமா? அவருடைய ராஜினாமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அவர் இஸ் நோ மோர் இந்த பிஜேபி. இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு வந்து, ஆனா அதே நேரத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த விஜய் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால விஜய் காங்கிரஸ் கம்பைன் மேபி எ வெரி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். அதை வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஏதாவது நம்ம பண்ணணும்னு சொன்னா இத மாதிரி வந்து இன்னொரு கவுண்டர். அண்ணாமலை வந்து விஜய்க்கான இளைஞர்கள் வாக்குகளை பிரிக்க வாய்ப்பு அதிகம். முயற்சி பண்ணுவார். நீங்க அண்ணாமலை முயற்சி பண்ணாரு. நான் விஜயினுடைய வாக்குகளை இளைஞர்களை மட்டும் இல்லை, நீங்க தயவுசெய்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த கட்சியில வந்து இடங்கள் வந்து வேக்கண்டா இருக்குதுங்க. அவன் ஒரு ஒன்றிய செயலாளர் ஆகணும்னா நாளைக்கு போய் ஆயிடலாம், மாவட்ட தலைவர் ஆகணும்னா வாய்ப்பு இல்லை, காங்கிரஸ்ல வாய்ப்பு இல்லை.
இப்ப நான் பிஜேபியில் இருக்கிற பல பேர் வில் பிகம் அன்எம்ப்ளாய்டு. இப்ப நீங்க பாருங்க 3 நாள் வந்து பிஜேபி கன்ஸ் ஆல் ஹவ் பிகம் சைலண்ட். ஏன் தமிழிசை வந்து ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட டிவி முன்னால வந்து 10 நிமிஷம் பேசும். தமிழிசை வந்து வரல, வானதி சீனிவாசன் வந்து வரல, நயனா நாகேந்திரன் வந்து யாராவது ஒருத்தர் வந்து இது துரோகம்னு சொல்லியிருக்காங்களா? அண்ணாமலை விமர்சிக்கல. அண்ணாமலை யாராவது ஒரு ஆள் விமர்சிச்சிருக்காங்களா? இது துரோகம், எங்களை முதுகுல குத்திட்டாரு, கருத்து சொல்லல, கருத்து சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. மற்றவங்க எல்லாம் எடுத்ததுக்காக பேசுவாங்களே, எடுத்ததுக்கெல்லாம் பேசக்கூடிய யாருமே பேசல. H ராஜா பேசல, ஒருத்தரும் பேசலையே. ஸோ என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து இப்ப என்ன நினைக்கிறாங்க, அந்த ஏற்கனவே வந்து அண்ணாமலை வந்து ஒரு இளைஞர், ஏஜ் இஸ் டு இஸ் அட்வான்டேஜ், பெரிய ஆர்எஸ்எஸ் பேக்கிங் இருக்கு. ஆர்எஸ்எஸ் பேக்கிங் வருகின்ற போது பெரிய மீடியா பின்புலம் வந்துடும். அந்த மீடியா சப்போர்ட்டு, அதுக்கு பிறகு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூரா அவங்க ப்ரொவைட் பண்ண போறாங்க. பிறகு அவர் வந்து நீங்க வந்து அப்போஸ் தி பிரசன்ட் கவர்மெண்ட், நார்த் இந்தியன் மீடியா முழுக்க தூக்கி பிடிச்சிரும், தூக்கி பிடிப்பாங்க. நேத்தே பிஜேபியினுடைய கனெக்டட் மீடியா, நேத்தே பவன் கல்யாண் சொல்லிட்டாரு, தி ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் அண்ணாமலைன்றார்ல. ஸோ நம்ம சாதாரண விஷயமா அதை பார்க்க கூடாது. நான் அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், நம்ம இவரை டைல்யூட் பண்ண விட்டுறக்கூடாது. இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், நம்ம எல்லாரும் சேர்ந்து இவரை வந்து டைல்யூட், இவரை வந்து நம்ம இவரோட இருந்து இவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அவனாதான் அண்ணாமலையை போல வந்து அந்த ஃபாசிஸ்ட் போர்சஸ் வந்து நம்ம கவுண்டர் பண்ண முடியும். அதான் என்னுடைய புரிதல். காக்ரோச் பார்ட்டி எப்படி பாக்குறீங்க? பேக்ல யார் இருக்கான்னு பாக்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், குஜராத்ல இந்த பட்டேல் சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு பெரிய கலவரம் நடந்தது. தமிழ்நாட்டிலையும் இடஒதுக்கீடு போராட்டம், ஆனா எந்த மனிதர்கள் எந்த வன்முறையும் நடக்கல. இடஒதுக்கீடு போராட்டம் சட்ட ரீதியான பெரியார் நடத்தினது, காமராஜர் வகுப்பு வாரி உரிமையெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா வட இந்தியால ஜாட் போராட்டமா இருக்கட்டும், பட்டேல் போராட்டம், ட்ரெயினை கொளுத்துறான், தண்டவாளத்தை உடைச்சு போடுறான், இத்தனை உயிர் பலின்னு பதற வச்சாங்க. அது பிஜேபி ஆட்சியில நடந்தது. அதுக்கப்புறம் அவரே பிஜேபியில சேர்ந்து உடனே சேர்த்துட்டாங்க. அவனே நிப்பாட்டி அவனே கேண்டிடேட்டாவே போட்டான். ஆமா, அது வந்து அவங்க வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த பட்டேல் சமூகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் கம்யூனிட்டி. நாட் ஓன்லி வந்து நியூமரிக்கலி. மோடிக்கு முன்னாடி கேசவ் பட்டேலோ யாரோ, ஆமா, அவர் தான் கேஷுபாய் பட்டேல் இருந்தாரு. ஏன்னா அவங்க பட்டேலுக்கு வந்து அதுக்கு பிறகு அவங்களே திரும்ப பட்டேல, அவங்க மார்வாடி மாதிரியா, அவங்க வந்து நம்ம ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டி, அப்பர் காஸ்ட், ஃபார்வர்ட் காஸ்ட். இப்போ நீங்க குஜராத்ல இருந்து போய் செட்டில் ஆயிருக்கவங்க பூரா பட்டேல்ஸ் தான். வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகி பெருசியா சம்பாதிச்சிருக்காங்களே, அவங்க மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் பட்டேல்ஸ் ஃப்ரம் குஜராத். ஸோ அந்த மாதிரி, அதாவது நான் என்ன சொல்றேன், காக்ரோச் பார்ட்டிங்கிறதுலாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் இது வந்து நிறைய இந்த அரப் ஸ்ப்ரிங்னு ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. நீங்க பாத்தீங்கன்னா ஓவர் நைட்டு தான் அரப் என்டையர் அரப் அந்த இதுல வந்து எஜிப்துல வெடிச்சு பெரிய அந்த யூத் வந்து அது மாதிரி சில நாடுகள்ல நடந்திருக்கு. நமக்கு வந்து கிரவுண்டில் வந்து நிறைய டிஸ்கண்டன்ட் இருக்கு. ராகுல் காந்தி சொன்னது போல we are heading towards a major economic disaster. பல இடங்களில் வந்து மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் க்ளோஸ்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தேர், கரப்ஷன் ரேம்பண்ட்டு, காலேஜில் வந்து படிக்கணும்னா ஃபீஸு ஹை, இதெல்லாம் நிறையா இருக்குது. இதில் வந்து அதிருப்தி இருக்கிற அதிருப்தியை இது வந்து அப்படியே வந்து இப்போ நீங்கள் வந்து விலைவாசி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ 114 ரூபாய் என்னமோ நாங்கள் பெட்ரோல், இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு வந்து எரிச்சல் ஊட்டும். அந்த எரிச்சலில் தீ பற்ற வச்சா போகிறோம். எனக்கு அப்படி நடக்கக்கூடாதுங்கிறத நான் பயப்படுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து மோடி சர்க்காரினுடைய முடிவு வந்துடுச்சுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். மோடி சர்க்கார் முடிவுக்கு வரும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் செட்டப் ரெடியா இருக்கணும்ல. ஒரே கயாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பயம் எனக்கு இருக்கிறது. அதை வந்து இன்னைக்கு வந்து சேனலைஸ் பண்ணணும்னா என்னுடைய கம்பல் வியூ, ராகுல் காந்திங்கிற லீடர்ஷிப் தவிர வேற லீடர்ஷிப் எனக்கு தெரியல. அகில இந்திய அளவில் அறிமுகமானி அகில இந்திய அளவில் இந்த சேனலைஸ் பண்ணி இந்த யங் ஃபோர்ஸ் அதெல்லாம் எப்படி நடக்கும், சாத்தியமா? நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, செக்குலர் பார்ட்டிஸ்குள்ள இவ்வளவு பிளவுகள் இருக்கு, இதெல்லாம் எப்படி சரியாகிறதுங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். காக்ரோச் பார்ட்டியும் ரைட் விங் சுயற்சிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காக்ரோச் பார்ட்டி அண்ணாமலை பார்ட்டி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு சேம் பேட்டர்ன்ல எங்க கூட வாய்ப்பு இருக்கு. எல்லாம் இந்த யூத்துங்கிறதுல வந்து சேருவாங்க. பாப்போம் என்ன நடக்கும். நாட்டுக்கு நல்லது நடக்கும் நம்புவோம்.
என்னென்ன வர புது புது கட்சிகள் புதுமையான சிந்தனைகளோடு வராங்களா, பழைய தத்துவங்களிலிருந்து அதை புனரமைக்க போறோன்னு வராங்களா, இல்லை அதுல இருந்து திருப்பி பின்னடைவு கொண்டு போக போறாங்களா இல்லைங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்ப்போம். நிறைய அனுபவங்கள், நிறைய செய்திகள், தரவுகளுடன் உங்களுடைய ஆதங்கம் எல்லாவற்றையும் ரொம்ப விரிவாகவே பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜீவா.